சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மார்ச் 1, 2026 அன்னைக்கு ஒரு முக்கியமான கிரக மாற்றம் நடக்க போகுது. நவகிரகங்கள்ல நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், சொகுசு, காதல் இதுக்கெல்லாம் அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட நட்பு வீடான கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்குள்ள நுழைறாரு. ஜோதிட ரீதியா பார்த்தா இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா மீனராசி தான் சுக்கிரன் முழு பலத்தோட இருக்கக்கூடிய உச்ச வீடு. பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்தா அங்க நல்ல விஷயங்களை வாரி வழங்குவாரு. ஆனா இப்ப அவர் மீனத்துக்கு வர்றது எப்படின்னா, ஒரு ராஜா தன்னோட சொந்த கோட்டைக்குள்ள ரொம்ப கெத்தா வந்து உட்கார்ற மாதிரி. மீனராசிங்கிறது குரு பகவானோட வீடு. அங்க சுக்கிரன் உச்சமடைகிறதுனால வர்ற ஒரு மாச காலத்துக்கு உலகத்துல ஒரு அமைதியான, அதே சமயம் மங்களகரமான சூழல் உருவாகும்னு நாம தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விதமான கலை உணர்வு, ரசனை இதெல்லாம் அதிகமாகும். வழக்கமா ரொம்ப கோவப்படுறவங்க கூட இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிப்பாங்க. மீனராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க சுக்கிரன் வர்றதுனால பெண்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வீடுகள்ல சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு தள்ளிப்போன விசேஷங்கள் எல்லாம் இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பா கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா, இசை, ஆடை வடிவமைப்புன்னு கிரியேட்டிவ் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஒரு புது வண்டி வாங்கணும், இல்ல வீட்டை அழகா மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தானா அமையும். பணப்புழக்கமும் ஒரு பக்கம் சீராகும். ஆனா அதே சமயம் ஆசைகள் அதிகமாய் ஆடம்பர செலவுகளும் கூடும். அங்கதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ராசி பலன்னு எடுத்துக்கிட்டா எல்லா ராசிக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்னாலும் மீன ராசியிலேயே சுக்கிரன் வர்றதுனால அந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க அதிபதியே பலமா இருக்கிறதுனால பெரிய யோகங்கள் தேடி வரும். மற்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்கவங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி சில நன்மைகளும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் 1ஆம் தேதி நடக்க போற சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது விதமான புத்துணர்ச்சியை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. மனசுல இருக்கிற கவலைகளை விட்டுட்டு இந்த நேரத்துல வர்ற வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு நீங்க யோசிச்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, இப்போ உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொண்டு வர போறாருன்னு விரிவா பாப்போமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, 2026 மார்ச் 1ஆம் தேதி நடக்கப் போற இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்க ராசிக்கு 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ள சுக்கிர பகவான் நுழையிற மிக அற்புதமான நேரம். சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு கலைநயமான மாற்றங்கள் உண்டாக போகுது. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்த்துருவோம். விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் 7 மற்றும் 12க்கு உடையவர். அவர் இப்போ 5இல் உச்சம் பெறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் இப்போ பழிச்சுன்னு வேலை செய்யும். இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம். வீட்டுல மழலை சத்தம் கேட்கறதுக்கான காலம் இது. ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலமா ஒரு பெரிய பெருமை தேடி வரும். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கற்பனை திறன் இப்போ லாபமா மாறும். குறிப்பா டிசைனிங், ஆபரணம், கலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்களுக்கு ஆர்டர்கள் குவியும். புதுசா ஒரு ஐடியா பண்ணுவீங்க, அது மார்க்கெட்ல பயங்கர ஹிட் ஆகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும். வேலையில இருந்த டென்ஷன் குறைஞ்சு ரொம்ப ஜாலியா வேலை பார்ப்பீங்க. உங்களோட கிரியேட்டிவ் ஒர்க்கை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பணப்புழக்கம் இந்த மார்ச் மாசத்துல ரொம்பவே உற்சாகமா இருக்கும். எதிர்பாராத ஒரு பரிசு அல்லது கமிஷன் தொகை உங்க கைக்கு வரும். பணத்தை எப்படி முதலீடு செய்யணும்னு ஒரு நல்ல பிளான் போடுவீங்க. காதல் விஷயத்துல இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது ஒரு சினிமா பாணி வசந்த காலம். உங்க காதல்ல இருந்த ஈகோ, சண்டையெல்லாம் மறைஞ்சு 2 பேரும் ரொம்ப நெருக்கமாவீங்க. மனசு அப்படியே சிறகடிச்சு பறக்கும். திருமணமாகாதவங்களுக்கு இது ஒரு யோகமான காலம். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகா படிச்ச ஒரு துணை தேடி வரும். காதல் திருமணமாயிருந்தா இப்போ பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் உறுதியாகும்.
வாழ்க்கை துணையோட அன்பு இப்போ மழையா பொழியும். இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தர் கொண்டாடுவீங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பணவரவு கிடைக்க வாய்ப்பிருக்கு. பாக்யஸ்தானத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும். லாட்டரி அல்லது ஷேர் மார்க்கெட்ல சின்ன முதலீடு செஞ்சா கூட அதுல ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே சந்தோஷத்தை தரும். உங்களுடைய முகம் வசீகரமா மாறும். புதுசா நகை வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறதுன்னு ரொம்ப பிஸியா இருப்பீங்க. கலையார்வம் அதிகமாகும். ஆரோக்கியம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். நீண்ட நாள் இருந்த உடல் சோர்வு நீங்கி ஒரு புது தெம்பு வரும். முகம் ஒரு பொலிவோடையும் புன்னகையோடையும் இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மெகா சக்சஸ் டைம். உங்களோட திறமைக்கு ஒரு பெரிய மேடை கிடைக்கும். புதுசா படம் அல்லது பாட்டு பண்றவங்களுக்கு அது பயங்கரமா ரீச் ஆகும். மாணவர்களுக்கு படிப்புல ஒரு வேகம் பிறக்கும். படிப்பு தாண்டி மியூசிக், டான்ஸ், டிராயிங்னு மற்ற கலைகள்லையும் உங்க திறமை வெளியில தெரியும். ஸ்கூல் அல்லது காலேஜில் நீங்க தான் இப்போ ஹீரோ. நண்பர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு கூடும். நண்பர்களோட சேர்ந்து ஒரு சின்ன அவுட்டிங் போவீங்க. அது மனசுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல இருந்த அத்தனை சிக்கல்களும் இப்போ தீரும். ஒரு சந்தோஷமான டூரிஸ்ட் விசா கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சுப செலவுகள் அதிகமாகும். அதாவது ஒரு விசேஷத்துக்காகவோ அல்லது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கிறதுக்காகவோ காசு செலவாகும். அது ஒரு மன நிறைவை தரும். வியாபாரத்துல புது யுக்திகளை புகுத்துனீங்க. கஸ்டமர்களை எப்படி கவர்ந்தெழுக்கணும்னு உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். லாபம் கிடுகிடுன்னு உயரும். முதலீடு செய்யறதுக்கு இது ஒரு அருமையான காலம். குறிப்பா வைரம், வெள்ளி அல்லது ஃபேஷன் ஜுவல்லரி மேல நீங்க செய்யற முதலீடு பின்னாடி பெரிய பலனை தரும். உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போ சிகரத்தை தொடும். என்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தெளிவு உங்க பேச்சிலையும் செயல்லையும் தெரியும். திடீர்னு ஒரு ஆன்மீக தலத்துக்கு போற வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு ஜாலியான ஆன்மீக பயணமா இருக்கும். குடும்பத்தோட போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். சமூகத்துல உங்களோட கௌரவம் பல மடங்கு உயரும். 4 பேர் மதிக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒண்ணு இப்போ நிறைவேறும். அது ஒரு காரா இருக்கலாம், இல்லனா ஒரு மொபைல் போனா இருக்கலாம். அதை இப்போ வாங்குவீங்க. எதிரிகள் இப்போ உங்கள முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. உங்கள மட்டம் தட்டுனவங்க இப்போ உங்கள பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்க பேச்சுல ஒரு நளினம் இருக்கும். யாரையும் காயப்படுத்தாம சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே காரியம் சாதிச்சிருவீங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட கம்பெனியிலேயே ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். சம்பளமும் கை நிறைய இருக்கும். சுபகாரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு உங்க வீட்டுல விசேஷங்கள் அடுத்தடுத்து நடக்கும். வீடு எப்பவும் கலகலப்பா இருக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அபாரமா இருக்கும். புதுசா ஒரு மிஷின் அல்லது டெக்னாலஜியை பயன்படுத்தி விவசாயத்துல லாபம் பாப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் ஒன்று இப்போ நிறைவேறும். அதுக்காக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு இனிப்பான பலன் கிடைக்க போகுது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறத விட்டுட்டு உங்க லாபத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த மாசம் நீங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம் வைங்க. ருசியான ஹோட்டல் சாப்பாடு கிடைக்குதேன்னு அதிகமா சாப்பிட்டு வயிறு கெடாம பாத்துக்கோங்க. முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு. அவங்கள நினைச்சு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. அது உங்க யோகத்தை இன்னும் அதிகமாக்கும். பழைய பாக்கிகள், அதாவது வரவேண்டிய வசூல்கள் இப்போ டக்குன்னு கைக்கு வரும். அதனால பண நெருக்கடி சுத்தமா இருக்காது. புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இது உகந்த நேரம். எந்த ஒரு பிளானையும் தைரியமா அமல்படுத்துங்க. சக்சஸ் நிச்சயம். மனசுல ஒரு திருப்தி இருக்கும். வாழ்க்கை இப்போதான் ஒரு பாதையில சரியா போகுதுங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். வாகன பயணங்கள்ல நிதானம் வேணும். சொகுசு கார்ல போகும்போது வேகம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாக்கள் இப்போ பிசினஸ்ல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை அமைச்சு தரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது. முதலீடுகள்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், ஆனா உங்க அனுபவத்தை வச்சு முடிவெடுங்க. கடைசியா ஒண்ணு, யோகம் வரும்போது அதை முழுசா அனுபவிக்கணும். இந்த ஒரு மாசம் நீங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மகிழ்ச்சியான இந்த தருணத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உங்களுக்கே. பரிகாரம்: விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய்.
சுக்கிரன் 5இல் உச்சம் பெறறதுனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. லலிதா சகஸ்ரநாமம் கேட்கறது உங்க பாக்கியத்தை இன்னும் கூட்டும். மல்லிகை பூ சாத்தி அம்பிகையை வழிபடுங்க. ஏழை குழந்தைகளுக்கு இனிப்புகள் தானம் செஞ்சீங்கன்னா உங்க தடைகள் எல்லாம் நீங்கி யோகங்கள் பெருகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்க நேரம் இப்போ பொற்காலமா இருக்கு. இந்த யோகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போங்க. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.